வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எங்களோட கழனிக்கு வந்திருக்கோம். கழனி மீன்ஸ் ஃபார்ம். ஸோ ஏன்னா அந்த மொட்டை வழியில் வந்து நிலத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்க்குறீங்களா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான சம்பவம் ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கி பயங்கரமான ஒரு ஃபீஸ்ட். இன்றைக்கி வந்து பிரியாணி செய்கிறோம். டுடே இட்ஸ் பிரியாணி. நான் வந்து என்னோடய கிணத்துக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். டியூ டு சம்மர் ரொம்ப வந்து ட்ரை ஆகிடுச்சு எங்கள் கிணறு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து இந்த ஃபார்ம் வந்து சுற்றி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பட் வந்து நம்ம இன்னைக்கு டுடே வந்து பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி அண்ட் வந்து வவ்வா ஃபிஷ் ஃப்ரை. ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட போகிறேன் நான். ஸோ இட்ஸ் ட்ரீட். என்னோடய ஃப்ரெண்ட் சுந்தர் அண்ட் திவ்யசிமன் அப்படின்ட்டு 2 பேர் இருக்கானுங்க. சாரி, அருள் ஜோதி, அவன்கிட்ட 3 பேர் சேர்ந்துக்கு ட்ரீட் வைக்கிறானுங்க. ஒருத்தவனுக்கு வேலை கிடச்சிருச்சு. சரி, இன்னொரு 2 பேருக்கு வந்து பர்த்டே. ஏன்னா அந்த விளாகில் வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பிரியாணி சாப்பிட்ட ஃபீலை நாங்கள் இங்கேருந்து தருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பசங்க இங்கேயே வந்து பப்ஜி ஆடிட்டுருக்காங்க. இவனுங்க வந்து பப்ஜி விளையாடியே பைத்தியம் ஆகிடுவானுங்க போல். தனிமையில் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ காய்ஸ், வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நறுக்கணும். இது கொத்தமல்லி, புதினா, கத்திரிக்காய். வெண்டைக்கான்ட்ட ஒரு வாரத்தை இல்லை, கத்திரிக்காய் தான் இது, சந்தேகமே இல்லை. ஃபிஷ் அடுப்பு பற்ற வச்சிட்டாரு. இவர் வந்து நம்மளோட சுல்தான் பாயோட அசிஸ்டன்ட் ப்ரோ. இன்னைக்கு இவர் தான் வந்து அசிஸ்டண்ட் அவருக்கு. இதுதான் எங்கள் நிலத்துக்கார அண்ணன், ஏழுமலை அண்ணன். நான் ஒரு ஆய் சொல்லேன் ஹெல்ப் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப இன்னைக்கு. இது வந்து அவங்க பேர பசங்க. தம்பி, உன் பேர் நல்லா சொல்கிறா? சந்துமா ஒரு பேர். இன்றைக்கி தான் பார்க்குறேன் நாங்கள் 2 பேரையும். ஸோ தட் இன்றைக்கி தான் நம்ம இங்கே தான் பிரியாணி சாப்பிட போகிறோம், செய்ய போகிறோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். இந்த டே இன்றைக்கி இங்கே தான் ஸ்பெண்ட் ஆக போகுது எங்களுக்கு. இன்னும் நிறைய மக்கள் வர போகிறாங்க. எங்களுக்கு மக்கள் தான் அவங்க. ஒரு பெருந்திரளாக வர போகிறாங்க. பார்ப்போம். டாக்டர் வந்துச்சு பாரு. ஆக்சுவலாக வந்து 8 மணிக்கே ரெடியாக இங்கே வரதா இருந்தது. இங்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதிசயமாக நான் இன்றைக்கி வந்து எத்தனை மணிக்கு 6:50லாம் எழுந்து குளித்து 8க்குலாம் ரெடியாக ஷார்ப்பாக நின்றுட்டேன். பட் வந்து சிக்கன் செய்கிற இடத்துல தான் வந்து செய்கிற இடத்துல இல்லை, அறுக்கிற இடத்துல நாங்கள் வந்து ஷாப்பில் போகாமல் டேரெக்டாக வந்து ஒரு பண்ணையில் போயிட்டு கோழி எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் அங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1/2 hour 45 minutes கிட்ட அங்கேயே ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes ட்ராவல் பிடிக்கும். ஸோ இதெல்லாம் முடித்து வர்றதுக்கு 10:30 ஆகிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்டட் டைம் வந்து 12 மணிக்கு பிரியாணி இறங்குறதா இருந்தோம். கண்டிப்பாக இன்றைக்கி 3 மணி ஆகிடும். சரி, ஓகே. பசியோட பிரியாணிக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் காத்திருப்போம். அதனால் பிரச்சனையே இல்லை, காத்திருப்போம். சிக்கன் காலையில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிக்கன் இது. பார்ப்போம், 2-3 லெக் பீஸ்லாம் இருக்குது. லக்கு இருந்தால் இலையில மாட்டுதான்னு பார்ப்போம். புதினா இது கொத்தமல்லி கட் பண்ணியாச்சு. புதினாவும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. கத்திரிக்காய் ரெடி. அண்ட் தென் வவ்வா ஃபிஷ் இது. இதில் வந்து சென்டர் முள்ளு தான். அதுக்காக தான் இந்த ஃபிஷ்ஷை நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். வெங்காயம் போட்டாச்சு, பச்சை மிளகா போட்டாச்சு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் ரெடி. கொஞ்சம் லேட், பரவாயில்ல, பார்த்துப்போம். தக்காளி ரெடி.
ஆமாம், இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இதனால தான் வந்து அடுப்பே எரியுது. எல்லா வெஜிடபிள்ஸும் வதங்கிட்டு இருக்கு. சிக்கன் போட்டாச்சு, ரெடி. இன்னும் அரிசி மட்டும்தான் பெண்டிங். ஏன்னா இன்னும் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி இருந்துருக்கலாம்ல. கறி கடையாக சொல்ல வேண்டியது ரொம்ப பெருசாகுதுடா. ரைஸ் போட்டாச்சு. ஸ்மெல்லு நல்லா கம 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 கமன்னு வருது. தம்மு போட்டாச்சு. அடுத்தது அங்கே வந்து கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து தம்மு போட்டாச்சு பிரியாணி. இன்னும் ஒரு 20 to 15 minutes எல்லாம் பிரியாணி ரெடி ஆகிடும். இதுதான் கவினேசன். அந்த பப்ஜி ப்ரோ பிளேயர், அதுக்கப்புறம் ப்ரோ ஸ்டோனர், ப்ரோ ஸ்கோரர் எல்லாமே இவர் தான். இவர் வந்து அட்டி பாய். இவங்க 2 பேரும் தான் அட்டி பாய்ஸ். கவினேசன் வந்து இவனுக்கு சின்சியராக வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான். இவனுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க இந்த நாட்டில். அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. குழந்தைக்கு பாவம் செமஸ்டர் ஆன்லைனில் வைக்கிறாங்க. ஆனால் பாஸ் பண்ணிருவான். வழி கேட்குறான் பாருங்க. சென்னையில இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க பிரியாணி சாப்பிட முடியலன்ட்டு லோட் ஸ்பீக்கர்ல போடுங்க. லோட் ஸ்பீக்கர்ல போடுங்க. அஜித் உன் வாய்ஸ் எல்லாம் பிளாக்ல ரெக்கார்ட் ஆகுது. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். லவுட் ஸ்பீக்கர்ல இருக்கு. நீ இன்னொன்னா பேசலாம். மச்சான் என்ன மச்சான் வந்துருக்கலாம்ல ஊருக்கு? கரெக்ட் தான், விட்டுருக்க மாட்டேன் நீ. அதான் கொஞ்சம் சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கேன். பாலாஜி வந்து பப்ஜி விளையாடிட்டு இருக்காப்ல. வாங்க வாங்க வாங்க. அப்துல் வெஜிடபிள்ஸ் வெண்டர் செய்யாருக்கே தக்காளி சப்ளை வந்தாங்க. பாய் ஹோல்சேல் பாய் 1 lakh டர்ன் ஓவர் பண்ணிட்டு வராங்க. நீ தர்மாடா V8 காய் ஒல்லி ஆயிட்டுக்கிறான் பயங்கரமா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. யா எஸ் பாடி அந்த ஜூஸை கூட அதுக்கு தான் வந்து. விக்கி எப்படி இருக்க? ஜூஸ் மச்சா எனக்கு மச்சா குடுறா ப்ளீஸ் டா. டே புரியோ நம்ம ஜூஸ் கிடையாது. நான் மட்டும் குடிச்சிட்டேன். அடுத்தது நம்ம அண்ணாமலை வர குடி மச்சான். அது மச்சான் நானும் வந்துடுறேன். உள்ள போய் குடிக்கலாம் மச்சான். வருஷங்கள் கழிச்சு சந்திக்கிறோம் நாங்களாம். பல வருஷம் கழிச்சு வரானுங்க. மச்சான் நீங்களாம் எங்கள் சேனலில் வருவீங்க யூடியூப்ல. ஏய் இவரு அர்ஜுன் ரெட்டி வராரு. அர்ஜுன் ரெட்டி என்ன உண்மையான அர்ஜுன் ரெட்டி யூடியூப் பாய். பாய் வணக்கம். லாஸ்ட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாதம் கூட நல்லா உதிரியாக செம்மையாக இருக்குது. ஸ்மெல்லு தான் அதோட பங்கமாக இருக்குது.
பிரியாணினா பிரியாணி தான். இதுதான் எங்கள் மாஸ்டர் சுல்தான் பாய். சுல்தான் பாய் கை பக்குவத்துக்கு எங்கள் நாக்கு அடிமை அப்படின்ற மாதிரி இப்போவே மனமே பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்றப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். பாய்க்கு செஞ்சதுனால டவுட்டே தேவையில்லை. பல வருஷமாக எங்களுக்கு பாய் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறாரு பிரியாணினா. அது சுல்தான் பாய் தான் எங்கள் வீட்டில். ஸோ பார்ப்போம். செய்யார்லேருந்து இதை பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நான் இவரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து இவருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணினா வந்து வீட்டுக்கே வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்பி கொடுக்கலாம் பாய்கிட்ட பிரியாணி. ஃபிஷ்ஷு வந்து நல்லா மசாலாலாம் போட்டு ஒரு 2 hours கிட்ட வந்து அப்படியே ஊறிட்டே இருந்திருக்கு. இப்போ இது வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை ஆகிட்டுருக்கு ஃபிஷ்ஷு. அந்த சவுண்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படி பொரிக்கிற சவுண்டே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வித் சைட் டிஷ் வித் வவா ஃபிஷ். இந்த கலர் தான் என்னை வந்து இன்னும் டெம்ப்ட் பண்ணுது. எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சாச்சு. சிக்கன் பிரியாணி வித் வவ்வா ஃபிஷ், அப்புறம் வந்து கத்திரிக்காய் தொக்கு, கூடவே வந்து ரைத்தாவும் கூட. ஸோ என்ன சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் நான் சாப்பிட்றத வந்து என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. பட் வந்து பிரியாணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. எப்பயுமே ரியலி ஆசம், அது சொல்லவே தேவையில்லை. ஸோ கூடவே இன்றைக்கி வந்து அந்த வவ்வா ஃபிஷ் வந்து தான் செம்ம ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு பார்க்கப்பவே. சாப்பிட்டு பார்த்தப்போ ஒவ்வொரு பைட்லேயும் வந்து பாய் லெமன் ஆட் பண்ணியிருந்தார். கூட அந்த லெமனோட டேஸ்ட்டுமே கூட இருந்துச்சு. அதுதான் செமையாக இருந்துச்சு. எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு நல்லா கட்டுன்னு கட்டிட்டு திம்முன்னு இருக்குது எல்லாருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிக்கிறேன். Until that, it is bye from Raghavendra Info Visai. So bye. போடுறா தம்பி பிரேக்க.